என் அன்பார்ந்த மக்களே, தற்கொலைகள்லாம் இந்த வேகமான காலகட்டத்தில் பெருகி போயிடுச்சு. மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஆதங்கமான விஷயமா இருக்குது, ரொம்ப கவலையாகவும் வேதனையாகவும் இருக்குது. அதுவும் இந்த வேகமான காலகட்டத்தில் இந்த தற்கொலைகள்லாம் நிகழும்போது எவ்வளோ விழிப்புணர்வு வந்துடுச்சு, எவ்வளோ கவனத்திறன் வந்துடுச்சு, எவ்வளோ அறிவு சார்ந்த சமூகமாக மாறின்னு இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துன்னு இருக்காங்க. ஆன்மீகவாதிகளாகட்டும், இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவர்களாகட்டும், எவ்வளோ பேர் அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ஆனால் இப்படி இருந்தும் இந்த வேகமான காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் மாணவிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது மிக மிக ஆதங்கமான விஷயமா இருக்குது, வேதனையாகவும் கவலையாகவும் இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வுனா, மனதிற்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தாங்க ஒரே ஒரு தீர்வு. ஏன்னா நம்ம உடலுக்கு தீர்வு கொடுக்குறோம், யோகா கொடுக்குறோம், உடல் பயிற்சி கொடுக்குறோம், நடப்பயிற்சி கொடுக்குறோம், ஜிம்முக்கு போக சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம உடலுக்கு உடல் பலப்படுத்துறதுக்கு, ஆரோக்கியப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிலாம் கொடுக்குறோம். ஆனால் இந்த மனசாகப்பட்டது ரொம்ப வீக்னஸாக இருக்குது. அதுவும் சிறு வயதுலேயே இந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்குது. அப்போ இந்த சிறு வயதில் அவங்க அந்த காதலாகட்டும், இல்லை மதுவாகட்டும், இல்லை போதைப் பொருட்களாகட்டும், இல்லை சிகரெட் ஆகட்டும், இல்லை கஞ்சாவாகட்டும், பல தீய பழக்கங்களாகட்டும், அதில் அடிமையாகி சீரழிஞ்சுன்னு இருக்காங்க. புரியுதுங்களா? இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இந்த சிறு வயதில் அவங்கள ஒரு உடனே அது பிடிச்சிக்குதுன்னா, அந்த தீய பழக்கங்களையும் மனசு ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப தளர்வாக இருக்குது. அப்போ அந்த தளர்வாக இருக்கும்போது வாடா மச்சான் தம் அடிக்கலாம், வாடா மச்சான் குடிக்கலாம், வாடா மச்சான் காதலிக்கலாம், வாடா மச்சான் ஊர் சுற்றலாம் அப்படின்னும் போது மனசு தளர்வாக இருக்கும்போது அவனுக்கு ஸ்ட்ராங்னஸ் இல்லை. அப்போ ஸ்ட்ராங்னஸ் இல்லாத போது, தளர்வாக இருக்கும்போது 10 பேர் சேர்த்து சொன்னாங்க உடனே அவன் குடிக்க போயிடுறான், தம் அடிக்க போயிடுறான், அவன் கஞ்சா அடிக்க போயிடுறான், அவன் காதலிக்க போயிடுறான். புரியுதுங்களா? இது பின்னாடிலாம் ஊர் சுத்த போயிடுறான். அப்போ மனசு தளர்வாக ஆயிடுது அவனுக்கு. இந்த சிறு வயதிலே மனசு தளர்வாக வீக்னஸாக இருக்கும்போது இது எல்லாத்துலேயும் விழுந்துடுறான். அப்போ இது ஒரே ஒரு தீர்வு எது கேட்டிங்கன்னா, மனசுக்கு பயிற்சி கொடுப்பதே ஒரே ஒரு தீர்வுங்க. அது சிறு வயதிலே இந்த மாணவர்கள் மாணவிகள் தியான பயிற்சி ஆகட்டும், தவ பயிற்சி ஆகட்டும், இல்லை யோக பயிற்சி ஆகட்டும், இல்லை மெடிடேஷன் ஆகட்டும், இல்லை எந்த ராஜயோகமாகட்டும், விபாசனா பயிற்சி ஆகட்டும், இல்லை லம்பியா யோகமாகட்டும், எல்லாம் மைண்டுக்கான பயிற்சியாக கொடுத்தீங்கன்னா, அந்த ஒழுக்கம் சார்ந்து, தூய்மை சார்ந்து, அறம் சார்ந்து, அறிவு சார்ந்து, ஞானம் சார்ந்து இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்வுங்க. இந்த கற்பழிப்புகள் குறையும், இந்த போதை பொருட்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க, இந்த தற்கொலையிலேருந்து அவங்க விடுபடுவாங்க, எல்லாத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ சாவறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. விஷம் குடிச்சு சாவுறாங்க, தூக்கிட்டு சாவுறாங்க, கத்தியால் அறுத்து சாவுறாங்க, விபத்தில் சாவுறாங்க, மலையிலேருந்து குச்சி சாவுறாங்க, வீட்டிலேருந்து குச்சி சாவுறாங்க. சாவறதுக்கே இவ்வளோ வழி இருக்கும்போது வாழறதுக்கு இருக்காதுங்களா? வாழறதுக்கு வழி இருக்காதுங்களா? யோசிச்சு பாருங்க. வாழறதுக்கு வழி இருக்காதுங்களா? எவ்வளோ வழிகள் இருக்கு, சாவறதுக்கே இவ்வளோ வழி இருக்கு. அப்ப தற்கொலை என்பது நீங்க எப்படி உங்க உயிரை நீங்க தற்கொலை பண்ணிக்கலாம்? எப்படி நீங்க உயிரை மாற்றிக்கலாம்? இளைஞர்களே, இளைஞர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க, விழிப்புணர்வு வாங்க. எவ்வளோ தியாகிகள் உயிரை விட்டோம், எவ்வளோ வஉசில இருந்து விவேகானந்தர்ல இருந்து எவ்வளோ பேர் நாட்டுக்காக தியாகம் பண்ண மண்ணு இது. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணில் போயிட்டு நீங்க தற்கொலை பண்றது இழிவுங்க, அவமானம், அசிங்கம். அது உங்க பெத்தவங்க ஒரு தாய் 10 மாசம் உங்களை சுமந்து எடுத்து, உங்களை ஈன்று எடுத்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பெத்து எடுத்து இருக்காங்க. நீங்க என்னன்னா தற்கொலை பண்ணி, தூக்கு மாட்டி, விஷம் குடிச்சு, அட்லீஸ்ட் இந்த ஒரு காதலுக்காக, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடனுக்காக, ஒரு போதை பொருளாக போயிட்டு தற்கொலை பண்ணிங்கன்னு, இந்த பைக் வாங்கி கொடுக்கல, காதலிச்ச பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, காதலிச்ச பையன் என்னை விட்டு போயிட்டான், என்னை வேணான்னு சொல்லிட்டா, முகம் அழகா இல்லை, இது எல்லாமே அந்த தாழ்வு மனப்பான்மை. இதால நீங்க தற்கொலை பண்ணீங்கன்னா அது அசிங்கங்க, அது கோழை, அது ஒரு ஆண் இனத்துக்கே அது இழுக்கு, பெண் இனத்துக்கே அது இழுக்கு. புரியுதுங்களா? வேலு நாச்சியார் பிறந்த மண்ணு இது, அஞ்சலி அம்மா பிறந்த மண்ணு, ஔவையார் பிறந்த மண்ணு, காரைக்கால் அம்மையார் பிறந்த மண்ணு. இந்த மண்ணில் போயிட்டு நீங்க தற்கொலை பண்ணிக்கிறது மிகப்பெரிய அசிங்கம், அது இழுக்கு, மானக்கேடு. அது நீங்க வாழ்ந்து காட்டுவதே அது மிகப்பெரிய இந்த இனத்துக்கு பெருமை. அது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா வாழறதுக்கே எவ்வளோ வழிகள் இருக்கு, எவ்வளோ நமக்கு வளர்ச்சியா இல்லை.
தத்துவமா இல்ல, சித்தாந்தமா இல்ல, அறிவு சார்ந்த பயணங்களா இல்ல. நீ ஏன்னா வேலுநாச்சியரை பத்தி படிக்கல, விவேகானந்தரை பத்தி படிக்கல, பாரதியாரை பத்தி படிக்கல, பாரதாசனை பத்தி படிக்கல, விவேகானந்தரை பத்தி படிக்கல, வள்ளலாரை பத்தி படிக்கல. இவங்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தற்கொலைக்கு போவீங்களா? தூக்க மாட்டீங்களா? புரியுதுங்களா சொல்றது? அந்த அப்பா அம்மா அவங்கள வந்து இந்த ஈன்று எடுத்து எவ்வளோ 10 மாசம் ஆகட்டும் வந்து ஈன்று எடுத்து அவங்க வந்து அந்த ரத்தையும் சதையும் அந்த உயிரும் கொடுத்து உங்களை பெற்று எடுக்கிறாங்களே, அது எவ்வளோ ஒரு கடினமான வந்து வலியை கொடுக்கும் தெரியுமா? அது நீங்க தற்கொலை பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த நினைவுகளாலே அவங்க ஒரு நாளும் அவங்களுக்கு தற்கொலைக்கு சமங்க. அது அந்த வேதனை நீங்க கொடுக்கலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது அந்த பாவத்தை நீங்க கொடுக்கலாமா? புரியுதுங்களா சொல்றது? உங்க உயிர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? ஏன்னா உங்க உயிர் நீங்களே கொடுத்தீங்க. உங்க உயிர் வந்து இறைவன் கொடுத்தது, உங்க உடல் வந்து அப்பா அம்மா கொடுத்தது. எல்லாமே இன்னொரு தயவால நீங்க வாழ்ந்துன்னு இருக்கீங்க. உங்க உயிர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சிந்திச்சு பாருங்க. நீங்க வாழ்ந்து காட்டுங்க. உங்க அப்பா அம்மா முன்னாடி பெருமையா வாழ்ந்து காட்டுங்க. இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி பெருமையா வாழ்ந்து காட்டுங்க. இந்த நாட்டுக்கு வந்து பெருமை தேடி தர மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டுங்க. புரியுதுங்களா? அதுதான் முன்னு உதாரணம், அதுதான் வழிகாட்டி. புரியுதுங்களா? அதுதான் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து உதாரணமா இருக்கணும். புரியுதுங்களா? மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் எல்லாருமே உதாரணமா இருக்கணும். மாணவர்களே மாணவிகளே சிந்திச்சு பாருங்க, விழித்து கொள்ளுங்க. ஏன்னா வந்து இது வந்து எவ்வளோ அறிவாளிகள் பிறந்த மண்ணு, எவ்வளோ சித்தர்கள், எவ்வளோ ஞானிகள், அருளாளர்கள் பிறந்த மண்ணில் போய் நம்ம தற்கொலை பண்ணிக்கிறது மிக மிக இழிவான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால தற்கொலை என்பது வந்து அது அவமானம், அசிங்கம், அது இழுக்கு, கோழைத்தனம், முட்டாள்தனம், வடிகட்ட முட்டாள்தனம். சரிங்களா? அதை விட வாழ்ந்து காட்டுங்க. சரிங்களா? அந்த பயத்தை தற்கொலை பயத்தை வந்து நீங்க சாவடிங்க. சரிங்களா? அந்த பதட்டத்தை, படபடப்பை, அந்த மன உளைச்சலை, அந்த டிப்ரெஷனை அதை சாவடிச்சு நீங்க வந்து அறிவுத்திறனா, கவனத்திறனா, விழிப்புணர்வா நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து சாதித்து வந்து வெற்றி பெற்று காட்டுங்க. சரிங்களா? அதுவே வந்து நீங்க உங்க பெற்றவங்களுக்கு பெருமை தேடி தர மாதிரி இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.